பொது தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. பொருத்தமான விடையை தேர்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. அடுத்து, இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகம், கொல்கத்தா. தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். அப்போ ஆப்ஷன் பி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் நடுவண் நூலகம், திருவனந்தபுரம். மாறுபட்ட குழுவினை கண்டறிக. இதில் மாறுபட்ட குழு இன், கூட, கிரு, அம்பு. மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது. மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது இடைச்சொற்கள். சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல் ஆம். உரிச்சொல் எப்பொருள்களுக்கு உரியதாய் வரும்? இரண்டும் சரி. குறிப்பு, பண்பு. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? நன்னூலார். நன்னூலார். ஒளி இசை முதலா அசைநிலை ஈறாக 8 பொருளில் வரும் இடைச்சொல் எது? ஒளி இசை முதலா அசைநிலை ஈறாக 8 பொருளில் வரும் இடைச்சொல் ஓ. சரியான கூற்றினை தேர்க. அன்று என்பது ஒருமைக்குரியது, அல்ல என்பது பன்மைக்குரியது. 3, 4 தவறப்ப 1, 2 சரி, 3, 4 தவறு. கடிநகர் எனும் சொல்லில் கடி என்பதன் பொருள் கடினா காவல். உரு, தவ, நனி 3 உரிச்சொற்களும் டேஸ் எனும் பொருளில் வருகின்றன. மிகுதி. தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாததை கண்டறி. எதிர்மறை இடைநிலைகளில் பொருந்தாததை கண்டறி. தல். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. தீர்த்தங்கரர் உருவங்கள். தீர்த்தங்கரர் உருவங்கள். விழு புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது எது? நடுகள். சிற்பிகள் டேஸ் என்று சிறப்பிக்கப்பட்டனர். கற்கவிஞர்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கழுகுமலை கோவில் சிற்பங்கள் டேஸ் காலத்தவை? பாண்டியர் காலத்தவை. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிடப்பட்ட நூல் சிற்ப செந்நூல். சிற்ப செந்நூல். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடம் சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. 3மே சரி. தமிழக சிற்பக்கலையில் இடம்பெறும் கலைக்கூறுகள்
யோகக்கலை, நாட்டியக்கலை, இது இரண்டும் சரி. கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். நடுகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் இலக்கண விளக்கம். மன்னிக்கவும், தொல்காப்பியம். நடுகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் தொல்காப்பியம். இருபத்தி ரெண்டுக்கு சி கரெக்டு, 23க்கு ஏ, 24க்கு பி. கொடும்பாளூர் மூவர் கோவிலை கட்டியவன் இரண்டாம் பராந்தக சோழன். கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன் இரண்டாம் பராந்தக சோழன். மன்னிச்சிருங்க, நான் முன்னாடி தவறாக சொன்னேன். நடுகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் தொல்காப்பியம். மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருந்ததை குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்துக்கு சான்றாகும் கோவில் பேரூர் சிவன் கோவில். திருவரங்க கோவில் யாருடைய காலத்து கட்டடக்கலைக்கு சான்றாகிறது? 28க்கு சோழர். பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை நிலப்பகுதி. முல்லை நிலப்பகுதி. 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவணகாவியம். ராவணகாவியம். ராவணகாவியத்தின் பாடல்கள் 3500. ராவணகாவியம்னாவே 3500. 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் 32க்கு புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் எழுதியவர் புலவர் குழந்தை. மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். அடுத்து பாருங்க 35. கடறுன காடு, கொடுன கொம்பு, துவரைன பவளம், செருன வயல். ஆப்ஷன் ஏ. 36. பூவை என்பது எப்பறவையை குறிக்கும்? பூவை நாகனவாய் பறவை. எருதின் கொம்பினை போல் இருந்த காய் எது? பாளைக்காய். பாளைக்காய். காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம் மருத நிலம். கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. முக்குழல். முக்குழல். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன் ராவணன். மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. மறையும் முகமும். புரைதப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே, இதில் அமைந்துள்ள நயம் அடிமோனை. அடிமோனை. வருமலை அளவி. வருமலை என புலவர் எதனை குறிப்பிடுகிறார்? கடல் அலை. கடல் அலை. கரிக்குருத்து என்பதன் பொருள் யாது? யானை தந்தம். கரிக்குருத்து யானை தந்தம். போரடிக்கும் குரலை கேட்டு அஞ்சி ஓடுவது எது? உளைமான். உளைமான். குருளைக்கு தன் நிழல் தந்த விலங்கு எது? குருளைக்கு தன் நிழல் தந்த விலங்கு எது? செந்நாய். அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும், துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் இவ்வடிகளில் உள்ள நயங்கள்.
அடியதுகை அடியைபு நாற்றமும் நாற்றமும். அடுப்பிடு துடுப்பிடு. வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள் ஆழ்வார்கள். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார். பெரியாழ்வார். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 140 140. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடியவை இவை இரண்டும் சரி. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. மதுரையார் மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் யார்? கண்ணன். கைத்தலம் இலக்கண குறிப்பு யாது? இருபெயரொட்டு பண்பு தொகை. செய்தி கதையின் தலைமை மாந்தர். செய்தி கதையின் தலைமை மாந்தர் பிலி போலஸ்கா. பிலி போலஸ்கா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் எது? சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் சக்தி வைத்தியம். சக்தி வைத்தியம். அப்பாவின் சிநேகிதர் நூலின் ஆசிரியர் அசோகமித்ரன். அசோகமித்ரன். இந்த கேள்வியில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தி ஜானகிராமன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1979. செய்தி எனும் சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? செய்தி எனும் சிறுகதை இடம்பெற்ற நூல் சிவப்பு ரிக்ஷா. சிவப்பு ரிக்ஷா. மரவேர் கெடுதல் புணர்ச்சி. அதாவது மரம் கூட்டல் வேர், மரவேர். இதில் இம்முங்கிறது கெட்டு போச்சு, அப்போ கெடுதல் புணர்ச்சி. எழுத்து வகையால் சொற்கள் டேஸ் வகைப்படும். 4 வகைப்படும் எழுத்து வகையால். நிலைமொழி ஈற்றில் இ ஈ ஐ வரும்போது இடம்பெறும் உடம்படுமை. யகர உடம்படுமை. யகர உடம்படுமை. வட்டு கூட்டல் ஆடினான் குற்றியலுகர புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களில் இடம்பெறுபவை தோன்றல், திரிதல், கெடுதல். முதல் 3ம் சரி. காது பேசு இது எவ்வகை குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். கா பே. குசுடு துபுரு வரும். பொருத்தமானதை தேர்க. நாக்கு வன்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும். நாணமும் இணக்கமும். அடுக்கிய கோடி பெறினும் குன்றுவ செய்யாதவர். குடி பிறந்தார். குடி பிறந்தார். ஊழி பெயரினும் தான் பெயராதவர். சான்றாண்மை உடையவர். சான்றாண்மை உடையவர். சாகும் வரை உள்ளனோ என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? புல்லறி உடையாரை. புல்லறி உடையாரை. அடுத்து காணாதான் காட்டுவான். காணாதான் யார்? அறிவில்லாதவன். அறிவில்லாதவன். இந்திய தேசிய இராணுவம் டேஸின் தலைமையில் உருவாக்கினர். மோகன் சிங் ஜப்பானியர். இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம்,
இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு 1942. அதான் 1942 முதல் 1940 அதை இதில் அந்த வருடம் 1939லேருந்து 1945 வரை. அப்போ இடைப்பட்ட காலம் 1942 இருக்கிறதுனால அந்த வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. இதே முதல் உலகப் போர் 1914லேருந்து 1918 வரை முதல் உலகப் போர். இதெல்லாம் வருஷத்தில் ஞாபகம் வச்சுங்க. சில சமயம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்திய தேசிய இராணுவத்தில் டேஸ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. நீலாம்பிகை. தமிழக மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம் மொய்ராங். வெறிகமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இன்பங்களை துய்த்து துறவு பூண வேண்டும் எனும் கருத்து அமைந்த காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் மற்றொரு பெயர் மணநூல். இந்த 3 சொல்லி நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை? 13. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் எது? நரிவிருத்தம். ஏமாங்கத நாட்டு வளம் அமைந்த இளம்பகம் எது? நாமகள். திருத்தக்க தேவர் பின்பற்றிய சமயம் எது? சமணம். நெறி, மறுப்பு, எருமை, வெறிகமல், கலனி இத்தொடரின் கோடிட்ட சொற்களின் பொருள் யாது? கொம்பு மனம். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை எனும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம் எதுகை. ஐம்பெருங்காப்பியத்தில் இடம்பெறாத நூல் நீலகேசி. என இது ஐஞ்சிருங்காப்பியம். வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டிலுள்ள ஊர்களில் நாள்தோறும் டேஸ் வகையான உணவுகள் கிடைக்கின்றன. 1000 வகையான உணவுகள் கிடைக்கின்றன. ஏமாங்கத நாட்டிலுள்ள மணிமாடங்களின் எண்ணிக்கை 1000. சீவக சிந்தாமணியின் நாமகள் சிலம்பத்தில் டேஸ் எனும் பகுதி நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. நாட்டு வளம். திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை வினைத்தொகை. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது?
அள்ளல் சேறு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே கோக்கோதை நாடு, கோக்கிள்ளி நாடு. சேரநாடு, கிள்ளினா கிள்ளி வளவன், அப்ப சோழ நாடு. அச்சமில்லாத நாடாக முத்தொள்ளாயிரம் எந்நாட்டை கூறுகிறது? சேரநாடு. நாள் வாழ்க எனும் வாழ்த்துப் பொருளை உணர்த்தும் சொல் யாது? நாவலோ. கொல் யானை மேலிருந்து. இத்தொடரில் கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கொல் யானைனா அதாவது கொள்களிரு வினைத்தொகை.